சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற 13 கட்சிகளில் 3 மிக முக்கிய கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல்களை தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளதை தான் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் இரண்டும் தற்பொழுது திமுகவிடம் இருந்து விலக உள்ளதாகவும், இதற்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவிற்கு நெருக்கமாக திமுக செயல்படுவதாகவும், இருமொழி கொள்கையை ஆதரித்தாலும் மற்ற விஷயங்களில் பாஜகவிற்கு மிக நெருக்கமாக இருப்பது மட்டுமல்ல, விசிகவிற்கு இன்னமும் 2 தொகுதிகள் கொடுத்தால் நிச்சயம் கூட்டணியிலிருந்து முறிவு ஏற்படும். பெரும்பான்மை இல்லாத காங்கிரசிற்கே 10 தொகுதிகள் 12 தொகுதிகள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மட்டும் எப்படி 2 தொகுதிகள் போதும் என்பதை திமுக முடிவு செய்தது. இந்த முறை சுமார் 8 தொகுதிகள் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயம் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம் என்றும் அதே முறைதான் இருமுறை கட்சிகளும் தற்பொழுது கூறியுள்ளது. இந்த இரு கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் திமுகவிற்கு அழுத்தத்தை கொடுப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுக சின்னத்தில், சூரியன் சின்னத்தில்தான் விசிக அந்த 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. மீண்டும் தற்பொழுது எங்களது பானை சின்னத்தில்தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்றும், அப்பொழுதுதான் நாங்கள் தனி கட்சி என்பதை நிரூபிக்க முடியும் என்பதையும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசியுள்ளார். இவர் இப்படி பேச மாட்டாரே, எதற்காக இவ்வாறு இப்படி பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது, திமுகவிடமிருந்து வெளிவந்தால் மறுபக்கம் தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த முறை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த இரு கட்சிகளும் கூட்டணியில் நாங்கள் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் உங்களது ஆதரவு வந்தால் நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிறோம் என்பதை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் தெரிவித்து விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் தொல் திருமாவளவன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான அழுத்தத்தையும் கொடுத்து வருகிறார்கள். இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் ஒன்று விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து விலக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை பங்கீடு செய்ய வேண்டும். அப்படி பங்கீடு கொடுத்தால் மற்ற கூட்டணிகளும் அதே தொகுதிகளை கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் இன்னும் 13 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும், இதனால் தற்பொழுது நாம் கேட்டறிந்தது வரை திமுகவிடம் இருந்து விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக பிரியும் என்றுதான் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தொல் திருமாவளவன் அதிமுகவுடன் இணையலாமா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.